வாங்க இன்றைக்கி எக் இட்லி உப்புமா எப்படி செய்கிறேன்னு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாங்க. கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் கடுகும் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அதிலே போட்டுருங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அதுலேயே வணக்கிக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டாட்டும். ஆனியன் சரியாக வணக்கலைன்னா அதில் இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது அது நல்லா கிளறி விட்டிங்க, இல்லைன்னா தீஞ்சிருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இட்லியிலும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கிளறி விடுங்க. முட்டை 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா அந்த முட்டையும் நல்லா ஆனியனோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா முட்டை வறுத்து வரணுங்க. நல்லா முட்டை நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடியும், அரை ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு மறுபடியும் மிளகு காரமும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ இதை மட்டும் போட்டு கிளறி விடுங்க. இப்போது நல்லா முட்டை வறுத்ததுக்கப்புறமா அதோட இட்லி உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. அதோடையே தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதிலே போட்டு கிளறிக்கலாங்க. முன்னாடியே போட்டோம்னா அந்த தக்காளி ஈரப்பதம் இருக்கிறதால வெங்காயத்தோடு ஒன்றா இதுவும் அப்புறம் தண்ணி லைட்டாக இதான மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ பத்தாவதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகும் மிளகாத்தூளும், வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கோசரம் அதையும் போட்டு ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்து விடுங்க. ஏன்னா இட்லி உதுத்து போட்டிருக்கிறதால ஆயில் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இது 3யுமே போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இறக்க வேண்டியதாங்க, முடிஞ்சு. இப்போது எக் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, எக் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை போடல. போடாமல் இருந்தால் தான் அந்த முட்டையோட வாசத்தோட இட்லி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொத்தமல்லி தழை போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் ஆகிடுங்க. அதனால் நான் கொத்தமல்லி தழை போடலைங்க. அடுத்தது மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் மோர் குழம்பு வைக்க போகிறேங்க, ஆனியன் மோர் குழம்பு. அதுக்கு கட்டி தயிர் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ ஜாரில் 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய், 3 பச்சை மிளகா, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, அதோட நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு
இந்த துவரம் பருப்பையும் அதுலேயே போட்டுக்கலாங்க. ஜார்லேயே தேங்காய் அரைக்கிற ஜார்லேயே அந்த துவரம் பருப்பையும் ஒட்டுக்காவே தேங்காயோட ஒன்றாவே போட்டுக்கலாங்க. போட்டு நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. பருப்பு நல்லா அரையணுங்க. அரைஞ்சதுக்கப்புறமா கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருங்க. ஆயில் 2 ஸ்பூன் விட்டு கடுகும் கடலப்பருப்பும் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத அதிலேயே போட்டு அந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதே ஜார்லேயே தயிர் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. முன்ன தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா தயிர் அரைச்சி வச்சுருக்கிற தயிர் அதிலேயே ஊற்றி தண்ணி கொஞ்சம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு கலரி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா பருப்பு போட்டு அரைச்சிருக்கிறதால கொஞ்சம் கொதிச்சு வந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது உங்களுக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. முடிஞ்சதுங்க. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் ஆனியன் வெங்காயம் மோர் குழம்பும் பீன்ஸ் கேரட் பொரியல் மரவள்ளிக்கிழங்கு வத்தலோடு முடிச்சாச்சுங்க இன்றைக்கி லன்ச்சு.